Good morning, students. I am Raja, lecturer, Mechanical Engineering Department. Third year mechanical students. நம்ம இப்போ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் பார்த்துட்ருக்கோம். எப்பயும் போல் யூனிட் 1 தான் ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ் இந்த யூனிட் பேர். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து 6வது கிளாஸு, மாடல் நம்பர் 6. நம்ம 6வது கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸாக 5 கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட் போட்டு எழுதிருப்பீங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்குவோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேஜஸ் ஆஃப் கம்பஷன் ப்ராசஸ். ஒரு 4 ஸ்டேஜ் பார்த்தோம். சரிங்களா? அந்த ஸ்டேஜஸ்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த கம்பஷன் ப்ராசஸ் எப்படி நடந்துச்சுங்கிறதுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் கம்பஷன் சேம்பர். டைப்ஸ் ஆஃப் கம்பஷன் சேம்பர் பார்த்தோம். இந்த கம்பஷன் சேம்பரில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கம்பஷன் சேம்பர், இன்டைரக்ட் கம்பஷன் சேம்பர். இன்டைரக்ட் கம்பஷன் சேம்பரில் வந்து என்ன பார்த்தோம், டர்புலன்ட் சேம்பர், எனர்ஜி செல், இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ பார்க்குறது வந்து கூலிங் சிஸ்டம். கூலிங் சிஸ்டம் இப்போ பார்க்குறது வந்து கூலிங் சிஸ்டம் வந்து இன்ஜினுக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம பாடியை வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்ம கூலிங் எதிர்பார்க்குறோம். அது மாதிரி வந்து இன்ஜின் வந்து ஹீட் ஆகும்போது கூலிங் இல்லை அப்படின்னா அதுக்கு ஏதாவது இடையூறு ஏற்படும். அப்போ வந்து நமக்கு வந்து கரெக்டான எஃபிஷியன்சி கிடைக்காது. அதை சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இது கண்டம் ஆயிரும். சரிங்களா? அப்போ வந்து இந்த கூலிங் சிஸ்டம்ங்கிறது தேவைப்படுது. சரிங்களா? அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது கூல்ஸ் த இன்ஜினை கூல் பண்ணுறதுக்கும் அண்ட் சேவ்ஸ் இட் ஃப்ரம் ஓவர் ஹீட்டிங். அதாவது இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகும், அது ஹீட் ஆகும் அதுக்கு தெரியும். ஓவர் ஹீட் ஆகக்கூடாது, அதோட லெவலுக்கு மேலே போகக்கூடாது. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். சரிங்களா? அதை சேவ் பண்ணுறதுக்கு இந்த கூலிங் சிஸ்டம்ங்கிறது தேவைப்படுது. அது மாதிரி மெயின்டைன் த நார்மல் டெம்பரேச்சர். அதுக்கும் டெம்பரேச்சர் இருக்கும்ல, நார்மல் டெம்பரேச்சர். நார்மல் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அண்டர் ஆல் ஆப்ரேட்டிங் லோட்ஸ் அண்ட் ஸ்பீட்ஸ். இப்போ வந்து அதிகமான என்ன கொடுப்பாங்க, ஆக்சிலரேட்டர் கொடுப்பாங்க. அப்போ வந்து இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்பீடாக ரொட்டேட் ஆகும், பிஸ்டன் அதிகமான ஸ்பீடெலாம் மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து நம்ம எரிபொருள் அதிகமாக எரியும். லோடு வந்து அதிகமாக கொடுக்கும்போது, இப்போ அதிகமான ஆட்கள் உட்காந்துருக்கும் போது என்னது, இன்னும் நம்ம ஆக்சிடென்ட் கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எரிபொருள் எரிஞ்சால் தான் வண்டி மூவ் ஆக முடியும். சரிங்களா? அப்போ வந்து அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போயும் வந்து அந்த மெயின்டைன் நார்மல் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக கூலிங் சிஸ்டம்ங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்குன்னு டைப்ஸ் இருக்கும்ல, டைப்ஸ் ஆஃப் கூலிங் சிஸ்டம். எப்பயுமே ஒரு டாபிக்னா அது ஒரு டைப்ஸ்னு ஒன்று வந்துடுது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் கூலிங் சிஸ்டம். நம்ம ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸில் 2 டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஏர் கூலிங் சிஸ்டம் ஒன்று யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று வந்து வாட்டர் கூலிங் சிஸ்டம். உங்கள் பேரில் பார்த்தா தெரியும், ஏர் கூலிங் சிஸ்டம்னா நம்ம ஏர் மூலமாக யூஸ் பண்ணி கூல் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். வாட்டர் கூலிங் சிஸ்டம்னா வாட்டர் மூலமாக யூஸ் பண்ணி கூல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கூலிங் சிஸ்டத்தில் 2 இருக்குது. தெர்மோசைக்ளோன் சிஸ்டம், பம்ப் சர்க்குலேஷன் சிஸ்டம் 2 இருக்குது. சரிங்களா? இது வந்து 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம். நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் திரும்ப கேட்பாங்க 2 மார்க் 3 மார்க்கில். இப்போ இந்த 2 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டினில் இதுவும் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? இப்போ ஏர் கூலிங் சிஸ்டம் அப்படின்னாலே இந்த ஏர் மூலமாக யூஸ் பண்ணி கூல் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ இதுதாங்க ஏர் கூலிங் சிஸ்டம். நம்ம 2 வீலர் டிவிஎஸ் 50 இந்த மாதிரி சின்ன சின்ன வெஹிக்கிள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம ஸ்கூட்டரு, பைக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஏர் கூலிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதான் ஒரு நமக்கு தெரியும், ஒரு இன்ஜினு, இந்த வால்வு, எக்ஸாஸ்ட் வால்வு, இன்ஜின் சிலிண்டர், பிஸ்டன் எல்லாம் உள்ளே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து பின்ஸ் இருக்கும். பின்ஸ் மாதிரி. சரிங்களா? அந்த பின்ஸ் மூலமாக பின்ஸ்க்கு வந்து ஏரோட கான்டாக்ட் ஆகிருக்கும். நம்ம அந்த இதில் பார்த்தோம்ல, வாட்டர் லைனர் அந்த மாதிரி பார்த்தோம்ல, ட்ரை லைனர், வெட் லைனர், அதுக்கு பிறகு அங்கே என்ன இருக்குது, ஃபின்ஸ் இருக்குது. ஃபின்ஸ் வந்து டேரெக்டாக வந்து ஏரோட கான்டாக்ட் இருக்குது. சரிங்களா? அப்போ என்னது, வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஏர் வந்து ஸ்பீடாக அதில் வந்து டச் ஆகிட்டு இருக்கும். அப்போ உள்ள ஹீட்டை வந்து இந்த ஏர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வாங்கிக்கிட்டு கூலிங் ஆகுது. சரிங்களா? இந்த ஃபின்ஸ் வந்து எவ்வளோ அதிகமாகுதோ அதுக்கு அவ்வளோ தகுந்த மாதிரி கூலிங் எஃபெக்ட் இருக்கும். சரிங்களா? எஃபிஷியன்சி இருக்கும். சரிங்களா? அதான் the system is used in light engines such as scooter, motorcycle, tractor, small aeroplane engines. The outer surface of the engine cylinder gate consists of fins. சொன்னல, fins வந்து which increase the area of the contact with air. Fins வந்து என்ன பண்ணுது,
ஏர் வந்து அது மேலே கான்டாக்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? அப்புறம் வந்து பை இன்க்ரீசிங் த ஃபின்ஸ் ஏரியா ஏர் கூலிங் வில் பி மோர். ஃபின்ஸ் ஏரியாவே எவ்வளோக்கு நம்ம மூவ் பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு வந்து கூலிங் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? பை ப்ரொவைடிங் த ஃபேன்ஸ் த மாஸ் ஆஃப் ஏர் ஃப்ளோயிங் ஓவர் த ஃபின்ஸ் கேன் பி இன்க்ரீஸ்டு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபேன்ஸ் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏர் வந்து அது மேலே ஃப்ளோ ஆகிறது வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஃபின்ஸ் மேலே ஏர் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும். அந்த சைடில் ஃபேன் வச்சுருப்பாங்க, இந்த டயக்ராமில் இருந்தால் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்குறது தெர்மோசைக்ளோன் கூலிங் சிஸ்டம். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? தெர்மோசைக்ளோன் கூலிங் சிஸ்டம் இது எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோசைக்ளோன் இதெல்லாம் பிரின்சிபலை பொறுத்து ஒர்க் ஆகுது. சரிங்களா? தெர்மல் அதாவது ஹீட்டை பொறுத்து. சரிங்களா? அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், அது வந்து ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஸ்டீம் வந்து மேலே நீராவியாகி மேலே போகும். சரிங்களா? அப்போ வந்து அது லைட்டாக ரொம்ப லைட் வெயிட் ஆயிரும். இப்போ மேல் நோக்கி மூவ் ஆகும். அப்போ வந்து கொஞ்சம் கனமான வாட்டர் என்ன ஆகும், கீழ் நோக்கி வரும். அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணிக்கும். சரிங்களா? அந்த கான்செப்டில் தான் அது ஒர்க் ஆகுது. அதாவது கிராவிட்டி பேஸ்டில் ஒர்க் ஆகுது. It depends upon gravity to circulate the water in the system. சரிங்களா? கிராவிட்டியை பொறுத்து அந்த புவியீர்ப்பு விசையை பொறுத்து அது ஒர்க் ஆகுது. சரிங்களா? கனமானது கீழே வந்துடுது, லைட்டானது மேலே போயிடுது. இந்த இதான் ஒரு டயக்ராமு. பார்த்தீங்கன்னா இதான் ஒரு இன்ஜினு. இது வந்து 4 சிலிண்டர் இன்ஜின். சரிங்களா? 4 பிஸ்டன் இருக்கா சிலிண்டருக்குள்ள. இப்போ இதுக்குள்ளே தான் வாட்டர் வந்து சுற்றி ரொட்டேட் ஆகி வந்துட்டு இருக்கும் வாட்டர். சரிங்களா? இப்போ இங்கே எங்கே ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும், இதுக்குள்ளே தான் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இது வந்து வெட் லைனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரோட டைரெக்டாக கான்டாக்டில் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து வாட்டரோட டைரெக்டாக கான்டாக்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆகும், அப்போ வந்து ஹீட்டை வந்து வாங்கிட்டு என்ன ஆகும், மேல் நோக்கி மூவ் ஆகும், ஸ்டீம் ஆகி மேல் நோக்கி. அப்போ வந்து இதோட இடத்த வந்து என்ன பண்ணும், இந்த ரேடியேட்டர்னு ஒன்று இருக்கா, ரேடியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டான வாட்டர்லாம் போயிட்டுன்னா அது ஏர் மூலமாக கூலாகி ஃபேன்ஸ் தான் சொல்லலாம். ஃபேன்ஸ் மூலமாக ஃபேன் வச்சோம்னா வந்து அந்த இடத்துல வந்து அதிகமான வந்து கூலிங் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து கூலாகி கீழே வரும். கூலாகி கீழே வந்தோடனே என்ன ஆகும், இந்த வாட்டர் வந்து அந்த இடத்த போய் ரீப்ளேஸ் பண்ணிக்கும். சரிங்களா? திரும்ப என்ன ஆகும், இது வந்து ரொட்டேஷனாக நடந்துகிட்டே இருக்கும். திரும்ப ரொட்டேஷனாக அகைன் நடந்துகிட்டே இருக்கும். இதில் அந்த ஹீட்டை வந்து வாங்கினோடனே என்ன ஆகும், மேல் நோக்கி போகும். மேல் நோக்கி போனோடனே இந்த இடத்துக்கு போயிடும். இந்த இடத்துக்கு போனோடனே என்ன ஆகும், திரும்ப கீழே வரணும். சரிங்களா? அப்போ இந்த உள்ள வாட்டர் என்ன ஆகும், அந்த இடத்த போய் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இது வந்து அகைன் வந்து திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் தெர்மோசைக்ளோன் கூலிங் சிஸ்டம். சரிங்களா? இப்போ சப்போஸ் டஸ்ட் பார்ட்டிகல் வந்து இங்கே வந்துச்சு அப்படின்னா, இந்த அதிகமான வாட்டர் வந்துருச்சு அப்படின்னா அந்த ட்ரெயின் பிளக் மூலமாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எப்பயும் போல இந்த இடத்துல ஃபின்ஸ் இருக்கும், அது மூலமாக அதிகமான வாட்டர் போயிட்டுருக்கும், அதிகமான கூலிங் எஃபெக்ட் போயிட்டுருக்கும். இது வந்து ரேடியேட்டரு. சரிங்களா? ரேடியேட்டர் ஃபில்லர் கேப்பு, வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம் அப்பப்போ. சரிங்களா? சொன்னேன்ல, when the water in the jackets becomes hot, அப்போ என்ன ஆகும், engine compression, it expands. சரிங்களா? and therefore becomes lighter. அப்போ அந்த வாட்டர் வந்து என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகி becomes லைட்டர் ஆயிரும், ஸ்டீம் ஆயிரும். அடுத்து வந்து என்ன ஆகும், ஹாட் வாட்டர் ரைசஸ் ஆப். ஹாட் வாட்டர் வந்து ரைஸ் மேலே போயிடும். அது கோல்டு வாட்டர் வந்து takes its place, அந்த இடத்துக்கு வந்துடும். Hot water flow to the radiator through the upper connection of where it is cooled down by the air passing through the core. இல்லைன்னா அந்த மேல் வழியாக போய் திருப்பி இந்த கோர் வழியாக வந்து திருப்பி அகைன்ங்கிறதுக்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்து பம்பு சர்க்குலேஷன் சிஸ்டம். அங்கே வந்து நேச்சுரலாக வந்து அந்த வாட்டர் வந்து மூவ் ஆகி அந்தந்த பிளேஸ்க்கு வந்துச்சு. இங்கே வந்து அப்படி கிடையாது. இது சிமிலர் தெர்மோசைக்ளோன் கூலிங் சிஸ்டம் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சென்ட்ரிபிகல் பம்பு, வீட்டில் உள்ள ஒரு பம்பு பார்த்தீங்கன்னா தண்ணி பம்பு, நல்ல தண்ணி மோட்டர் பம்ப் பார்த்துருக்கீங்க. இந்த பம்பு வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். இது என்ன பண்ணணும்னா லோயர் டேங்க்ல வந்து அதோட இன்லெட் இருக்கும். ரேடியேட்டர்ல வந்து வரக்கூடிய அவுட்லெட் வந்து இதோடைய இன்லெட்டாக இருக்கும். இது என்ன பண்ணும், எது மூலமாக ஃபங்க்ஷன் ஆகும் பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட் வந்து இதுக்கு வந்து பெல்ட் மூலமாக புள்ளி தெரியுங்களா, மோட்டாரில் புள்ளி இருந்தால் அது மூலமாக வந்து இதுக்கு வந்து பவர் கிடைக்கும். அது மூலமாக அது ரன் ஆகும். சிஸ்டமோட எஃபெக்ட் வந்து மோராக இருக்கும். சரிங்களா? ஏன்னா வாட்டரை வந்து அதிகமாக செப்பரேட் ஆகும், திரும்ப ஃபாஸ்ட்டாக. அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக போகும்.
இதில் வந்து ஸ்பீடாக வந்து அந்த இடத்துக்கு வந்து சிலிண்டர் பிளாக்குள்ள வந்து இது ஆட்டரை வந்து அதிகமாக ஸ்பீடில் வந்து அனுப்பிடுவோம். அப்போ வந்து இதோடைய இன்ஜினோட எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும், கூலிங் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். தெர்மோஸ்டேட் வந்து தெர்மோஸ்டேட் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கும், வீட்டில் உள்ள எல்லா ஃப்ரிட்ஜில் இருக்கும், எங்கெல்லாம் கூலிங் சிஸ்டம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இருக்கும். சரிங்களா? அது வந்து டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். அது வந்து ஒரு வால்வு மாதிரி ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அந்த 80 டிகிரி செல்சியஸ் அந்த 80 டிகிரி செல்சியஸை வந்து அட்டைன் பண்ணும்போது வால்வு ஓப்பன் பண்ணி விடும். சரிங்களா? அதுக்கு கம்மியாகும்போது வால்வை க்ளோஸ் பண்ணிடும். அதோட வேலை வந்து கூலிங் வாட்டரை வந்து உள்ளே அனுப்புறது. சரிங்களா? கூலிங் வாட்டரை உள்ளே அனுப்புறது. அது வந்து ரேடியேட்டருக்கு அப்பர் டேங்க் ரேடியேட்டரோட மேலே இருக்கும். சரிங்களா? ரேடியேட்டர் ப்ரெஷர் கேப் இருக்குல்ல, அங்கே வந்து மேலே ரேடியேட்டர் ப்ரெஷர் கேப்னு பார்ப்போம், அதில் இருக்கும். தெர்மோஸ்டேட் வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 80 டிகிரி செல்சியஸில் அந்த இன்ஜின் சிலிண்டர் வந்து அதிகமாகும் போது அது ஓப்பன் ஆகும். அந்த டெம்பரேச்சர் ஃபால்ஸ் டவுன் பிலோ த டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டேட் வால்வு வந்து க்ளோஸ் ஆகும். அப்போ வந்து கூலிங் வாட்டர் வந்து உள்ளே போகாது. இதுதான் பம்பு சர்க்குலேஷன் சிஸ்டம். அதே மாதிரி தான், வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. இதில் வந்து பம்ப் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அடுத்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் வாட்டர் கூலிங் சிஸ்டம். வாட்டர் கூலிங் சிஸ்டம் பார்த்தோம். அதில் உள்ள காம்பனன்ட்ஸ் பற்றியும் பார்க்கணும்ல. இப்போ வந்து த ஃபாலோயிங் ஆர் மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் திஸ் சிஸ்டம். இதெல்லாம் வந்து மெயின் காம்பனன்ட்ஸ்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர். அதில் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர்னு ஒன்று இருந்துச்சுல, ரேடியேட்டர், பம்பு, தெர்மோஸ்டேட் வால்வு, ஃபேனு, ரேடியேட்டர் ப்ரெஷர் கேப்பு இதெல்லாம் நம்ம இருந்துச்சு. சரிங்களா? பம்புன்னு ஒன்று சொன்னால் பம்ப் இருக்கும், ஃபேனு, சரிங்களா, ரேடியேட்டர் ப்ரெஷர் கேப்னு ஒன்று இங்கே இருக்கும், இங்கே தெர்மோஸ்டேட்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? வாட்டர் பம்பு இதெல்லாம் வந்து பார்க்கணும். வாட்டர் பம்ப்னா ஒன்றும் கிடையாது, நம்ம வீட்டில் உள்ள நல்ல தண்ணி மோட்ரு தான், வேறு ஒன்றும் கிடையாது. அது என்ன பண்ணுறது, பம்ப் மெயின்டைன்ஸ் த சர்க்குலேஷன் ஆஃப் த சென்ட்ரிஃபியூகல் பம்ப். சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. வாட்டர் த்ரூ த சிஸ்டம். யூஸ்வலி வாட்டர் பம்ப்ஸ் ஆர் இம்பலர் டைப் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இம்பலர் வந்து என்ன பண்ணணும், கன்சிஸ்ட் ஆஃப் ஹவுசிங் வித் வாட்டர் இன்லெட் அண்ட் அவுட்லெட் அண்ட் இம்பலர். இதில் என்னென்ன பார்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, வேறு கிடையாது. இன்லெட்டு, அவுட்லெட்டு, இம்பலர் இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? அந்த இம்பலரில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃப்ளாட் டிஸ்க் இருக்கும், இல்லைனா வந்து ரோட்டார் இருக்கும், சீரியஸான ரோட்டார் இருக்கும், இல்லை கர்வ்டு பிளேட்ஸ் இருக்கும், இல்லை வேன்ஸ் இருக்கும். சரிங்களா? அது வந்து எங்கே பண்ணியிருப்பாங்க, ஃபிக்ஸ்டு ஓவர் த பம்பு ஷாஃப்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது பியரிங்கில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இந்த பம்ப் என்ன பண்ணியிருப்பாங்க, பம்ப் இன்லெட் இஸ் கனெக்டட் டு த லோயர் டேங்க் ஆஃப் த ரேடியேட்டர். ரேடியேட்டரோட லோயர் டேங்க்ல வந்து இதோட இன்லெட்டை கனெக்ட் பண்ணுவாங்க. வீட்டில் நல்ல தண்ணி மோட்டர் தண்ணி வரதில் பாயிண்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி இதோட ரேடியேட்டர்லேருந்து நமக்கு தண்ணி வருது, அப்போ வந்து அதில் கனெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? த்ரூ த ஹோஸ் மூலமாக கனெக்ட் பண்ணிடுறாங்க. சரியா? பைப் மூலமாக. வாட்டர் ஃப்ரம் த ரேடியேட்டர் இஸ் drawn into the pump to replace the water forced out through the outlet. சரிங்களா? அது மூலமாக வரக்கூடிய வாட்டர் வந்து நம்ம அவுட்லெட்ல வந்து சிலிண்டர் பிளாக் உள்ள சுற்றி நம்ம அனுப்பணும். சரிங்களா? அந்த இடத்துக்கு அனுப்பணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்பு இதோட இன்லெட் வந்து இதான். சரிங்களா? இதான் வந்து இம்பலரு. சரிங்களா? இம்பலரில் வந்து ஏதோ ஷாஃப்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஷாஃப்ட் வந்து பியரிங்கு. சரிங்களா? இதோட இன்லெட்டில் தான் வாட்டர் வந்து உள்ளே வரும். இது ரேடியேட்டர்லேருந்து வரக்கூடிய அந்த வாட்டர் வந்து இதில் வந்து உள்ளே வரும், வந்து வாட்டரோட அவுட்லெட்டில் போயிடும். இதுக்கு வந்து தான் புள்ளி, இந்த புள்ளி தான் புள்ளி வந்து எங்கேருந்து பவர் வரும், இது பெல்ட் மூலமாக கனெக்ட் பண்ணி கிராங்க் ஷாஃப்ட் தான் கனெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும்போது இது ரொட்டேட் ஆகும். சரிங்களா? பால் பேரிங் இதெல்லாம் பம்பு பாடி, பம்போட பாடி இதான் வாட்டர் பம்பு, வேறு ஒன்றும் கிடையாது. ஈஸி தான். வாட்டர் பம்பு கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் வாட்டர் பம்பு கேட்கலாம். சென்ட்ரிஃபியூகல் பம்ப் தான், நார்மல் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் தான் உங்களுக்கே தெரியும், ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். அடுத்து நம்ம ரிவ்யூ கொஸ்டின் எப்பயும் போல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கூலிங் சிஸ்டம்? கூலிங் சிஸ்டோட பர்பஸ்ங்கிறது நம்ம இப்போ தான் பார்த்தோம். எதுக்கு? டு கூல்ஸ் த இன்ஜின் அண்ட் சேவ்ஸ் இட் ஃப்ரம் ஓவர் ஹீட்டிங். இன்ஜினை கூல் பண்ணுறதுக்கும் அப்புறம் வந்து அது ஓவர் ஹீட் ஆகாமல் அதை வந்து பாதுகாக்கிறதுக்கும் தான் நம்ம என்ன பண்ணுறோம், கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கூலிங் சிஸ்டம்? உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவீங்க, உங்களுக்கு தெரியும். ஏர் கூலிங் சிஸ்டம், வாட்டர் கூலிங் சிஸ்டம். ஏர் கூலிங் சிஸ்டம் ஒன்றும் கிடையாது, ஏர் மூலம் கூல் பண்ணுறோம். வாட்டர் கூலிங் சிஸ்டம் தான் வாட்டர் மூலம் கூல் பண்ணுறோம். அதில் 2 டைப்ஸ் இருக்குது, தெர்மோசைக்ளோன் சிஸ்டம், பம்பு சர்க்குலேஷன் சிஸ்டம். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும், பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் 2 மார்க் 3 மார்க்குக்கு. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஒன்றும் கிடையாது, வெறும் சிம்பிள் டாபிக் தான், ரேடியேட்டர். இப்போ பார்த்தோம்ல காம்பனன்ட்ஸ் வாட்டர் கூலிங் சிஸ்டம் பார்த்தோம்ல, அதான் ரேடியேட்டர்னு ஒன்று பார்த்தோம். ரேடியேட்டரில் டைப்ஸ் இருக்குது.
ரேடியேட்டர்னா என்ன, ரேடியேட்டரில் டைப்ஸ் இருக்குது, அந்த ரேடியேட்டர் டைப்ஸ் பார்ப்போம். அந்த ரேடியேட்டர் மேலே ஒரு ப்ரெஷர் கேப்னு ஒன்று இருக்கும், அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த ரேடியேட்டர் ப்ரெஷர் கேப்னா என்னன்னு பார்ப்போம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த பார்த்த டாபிக்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டயக்ராமில் வரைஞ்சி பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் இப்போ தெரியாது, இன்டர்வியூங்கிறப்ப போகும்போது இந்த நோட்டை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய கம்பெனிக்கு வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அதாவது உங்களுக்கு எந்த இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தோணுதோ அதை வந்து உங்களுக்கே தெரியும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இப்படிலாம் கேட்பாங்கன்னு. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.